அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் சீதர் பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து என்னோடய வீடியோவில் 2வது வீடியோ போட போகிறேன் என்னோடய ஹெல்த் சம்மந்தமாக. நேற்று சொன்ன மாதிரி பாம்பேயில் ஆல் இண்டியா ரிசர்ச் சென்டர் பாம்பே கொல்லாபால் இருக்குது. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த இடத்துல தான் பார்த்தாங்கன்னா 2.5 வயசில். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரிவியூ மாதிரியே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அதில் என்னாச்சுன்னா ஒரு 1982ல் 83 கிட்டத்தட்ட 83ல் வந்து நாங்கள் சென்னைக்கு வந்தோம். அப்போ வந்து ஒரு ஸ்கூல் வடபழனியில் ஒரு ஸ்கூல் ஃபேமஸ் ஸ்கூல், அதுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வடபழனியில் இருக்க ஸ்கூலில் இந்த பையனுக்கு வந்து ஒரு 3 விரலில் 4 விரல்கிட்ட வந்து டேமேஜாக இருக்குது. அது நார்மலாக நெகம் இருந்தால் அப்படி இருக்கும், நெகம் இல்லாமல் இருந்தால் அப்படி இருக்கும். இப்போ 4 விரல்கிட்ட டேமேஜ் ஆனிச்சு. லெஃப்ட் லெக்கில் 2 விரல், ரைட் லெக்கில் 2 விரல்னா டேமேஜ் ஆனிச்சு ஒரு மாதிரி. அதை பார்த்துட்டு போயிட்டு 3 months இருக்கும், 3 to 4 months 5 months இருக்கும். என்ன பண்ணாங்கன்னா, இந்த பையனுக்கு வந்து சரியில்லை, இந்த பையனுக்கு வந்து டேமேஜ் அதிகமாக இருக்குது. வரவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா வந்து சேர்க்க மாட்டாங்க, குழந்தைங்களாம் வந்து பார்த்தா சேர்க்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி அச்சப்படுவாங்க, பயப்படுவாங்க. எங்கள் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நோய் வந்துடுமோ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்க மாட்டோம்னு ஸ்கூலை விட்டு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் கேகே நகரில் ஒரு ஸ்கூல் போனோம். அங்கேயும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் காமிச்சாங்க. இங்கே போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, டெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் எல்லாம் சொன்னோம். அங்கேருந்தும் சரியில்லைன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்டாங்க. அப்புறம் தான் கடைசியில் எனக்கு ஒரு ஸ்கூல் கிடச்சிச்சு, துர்கா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஏன் நான் இந்த ஸ்கூலை மட்டும் சொல்கிறேன், மீதி வடபழனி கேகே நகர்னு சொன்னேன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ண ஸ்கூலை சொல்ல வேண்டாம், அந்த ஸ்கூலில் நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அதே சமயத்தில் வந்து நம்ம இப்போ துர்கா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப் டு 7th ஸ்டாண்டர்ட் வரலும் நான் பண்ணேன். எப்போன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 2 டைம் ரிஜெக்ஷனு, செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. திருப்பியும் அதே செகண்ட் ஸ்டாண்டர்டை நான் என்ன பண்ணேன்னா துர்கா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பண்ணேன். ஏன் பண்ணேன்னா 2 into 2 4ன்றதே எனக்கு தெரியல. 2 + 2 அதனும் 2 + 1 வந்து 3ன்றதோ, 2 into 2 4ன்றது ப்ளஸ் மைனஸ் கூட எனக்கு தெரியாமல் இருந்தேன் இந்த 2 ஸ்கூல்லையும். அப்போ என்ன படிக்கிறோம், என்ன செய்கிறோம், எதுவுமே எனக்கு புரியல. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ செகண்ட் ஸ்டாண்டர்டில் தான் படிக்கணும்னாங்க. சரி, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணேன். நல்லா படிச்சிங்கன்னா டபுள் பாஸ் பண்ணி 4th ஸ்டாண்டர்ட் போட்டு விட்றேன், 3rd படிக்க வேண்டாம். நாங்கள் பயங்கரமாக வெறித்தனமாக படித்து 4th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு. அதுக்கப்புறம் 5th 6th 7th 8th படிச்சுக்கிட்டே இருந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஸ்கூலில் யாருமே நம்மளை வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் முத்தான பசங்க. டீச்சர் கூட வந்து ஸ்கூலில் டீச்சருக்கு வந்து நான் கொஞ்சம் வரப்பான ஒரு பையன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எல்லோரும் அக்யூஸ் பண்ணி வந்து நமக்கு ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து ரொம்ப வரப்பாக இருக்கும், நிறைய சில்மிஷம் நடக்கும், பயங்கரமாக வந்து டீச்சருக்கும் எனக்குமே வந்து சண்டை நடக்கும். அந்த மாதிரிலாம் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கூல் அது. 7வது வரலும் படித்தேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, 7வதுக்கு மேலே 8வது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா கவர்மெண்ட்டான சலுகைகள்லாம் நமக்கு கிடைக்கும். ஒரு வேளை ஃப்யூச்சரில் வந்து நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன்னா உனக்கு வந்து ஃப்யூச்சரில் வேலைக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படின்னு என்ன கோடம்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல், அதான கோடம்பாக்கம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் என்ன படிக்க வச்சாங்க. அப்போ அது வரலும் வந்து காலில் ரத்தம் வரும், எல்லாம் பிரச்சனை இருக்கும், ஸ்மெல்லு கூட அடிக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா ப்ளட் வந்தால் ஸ்மெல் வர்றது சகஜம். ப்ளட் வந்து ஆறி அந்த காலில் அதை போட்டுட்டு போய் காலில் புண்ணு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மிஞ்சி போனால் நம்ம துர்கா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இருந்த ஸ்ட்ரென்த்தே வந்து 16 பேர் 12 பேர் தான் இருந்தோம், 18 பேர் தான் இருந்தோம். அப்போ அதுக்குள்ளே இருக்கும்போது எல்லோரும் ஒருத்தவங்களுக்கு வந்து புரிதல் அதிகமாகிச்சு. அதே சமயத்தில் கோடம்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வரும்போது 14 வயசில் 13 வயசு 12-13 வயசு இருக்கும், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த டைமில் வந்து நான் 8th படிக்கும்போது 13 வயசுக்குள்ளே இருக்கும், டீனேஜ் அப்போ தான். அப்போ வந்து அதே ஸ்மெல்லு தான் அங்கேயும் வந்துச்சு. பக்கத்தில் இருக்கவங்க SC ST பசங்க,
ஏன் இது எனக்கு எஸ்சி எஸ்டி பசங்கன்னு தெரியும் அப்படின்னா, இன்னமும் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ரேசஸ்க்கோ இல்லாட்டி கேஸ்ட்டுக்கோ எகென்ஸ்ட்லாம் கிடையாது. அவங்க ஒரு மாதிரி துன்புறுத்துனாங்க. எப்படி துன்புறுத்துனாங்கன்னா, இவன்ட்ட வர்றதே நாத்தம் அடிக்கும் அப்படின்லாம் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் சொன்னாங்க. இது விஷயம் வந்து எனக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து அசிங்கப்படுத்துவாங்கன்றதுலாம் எனக்கு அது வரலும் தெரியல. ஏன்னா 7th ஸ்டாண்டர்ட் வரலும் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு கௌரவமான ஒரு ஸ்கூல் மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் இது ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தோம். துர்கா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ப்ரைவேட் ஸ்கூல். அதுக்கப்புறம் தான் கோடம்பாக்கம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தோம். துர்கா மெட்ரிகுலேஷன்றது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல். அதுக்கப்புறம் இதில் படிக்கும்போது இவனுங்களாம் இந்த நாத்தடி இது கிட்ட வராத, அது பண்ணாத, இது பண்ண இது எப்படி இவனுங்க எஸ்டின்னு எனக்கு தெரியும்னா, எங்கள் இலவசமாக புக் கொடுக்குறாங்கன்னு போய் புக் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு புக் கொடுக்கல. நான் போய் கேட்கும்போது அது எஸ்சி எஸ்டி பசங்களுக்கு தான் புக் கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு என்னை தத்தி அனுப்பிட்டாங்க. ஓ, அப்படிதானா? அப்போ ஏன் நம்ம காசு எனக்கு தெரியாது அந்த டைமில் காசோடலாம். அப்போ நமக்கும் புக் கொடுப்பாங்கன்னு போய் பார்த்தா நமக்கு புக் கொடுக்கல. அப்போ அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நமக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. நம்மலாம் வந்து அதர் கேஸ்ட்டுன்றதுனால ட்ரெஸ்ஸு கிடையாதுன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, புக்ஸ் எல்லாம் கிடையாது. என்னப்பா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் அவங்களுக்குலாம் கொடுத்தீங்களே, ஒரு வேளை இந்த புக் கொடுக்குற இடமோன்னு நினச்சிட்டு நான் கேட்டேன். அப்போ தான் எனக்கு தெரியும் எஸ்சி எஸ்டிக்கு தான் கிடைக்கும்னு. அப்போ அவங்க எஸ்சி எஸ்டின்றது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அவனுங்க கேவலப்படுத்தி அழுக விட்டாங்க. டெய்லி அழுது முகம்லாம் பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக வீங்கியிருக்கும். என்ன பண்ணுவோம், மூஞ்ச போய் கழுவிட்டு, ஏன்னா அந்த ஸ்மெல் அடிக்குது, அது அடிக்குது, நாற்று அடிக்குது, கிட்ட வராதுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணும்போது போயிட்டு ஃபேஸ் கழுவிட்டு வந்து வீட்டுக்கு வந்தால் அவனு மூஞ்ச பார்த்தா கும்முன்னு வீங்கி இருக்கு, நீ அழுதியான்னு கேட்பான். மாமா கேட்டார், வேறு யாரும் கேட்கல, வேறு யாருக்கும் தெரியாது, மாமா மட்டும் கேட்டார், நீ அழுதியான்னு கேட்டார். ஏன்னா ஸ்கூல்லேருந்து போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். எவ்வளோதான் காலிலேருந்து அழுதுருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழுதுருந்தாலும் அந்த அந்த வீக்கம் இருக்க தானே செய்யும். அது வந்து உடனே 1 மணி நேரத்தில் இறங்கிடாது. அப்படியும் ஸ்கூல் முடிஞ்சு 1 மணி நேரம் கழித்து தான் வீட்டுக்கு போவோம். அப்படின்னாலும் அது இறங்கிடாது உடனே. அப்படியே அந்த குண்டாக இருக்கும். அப்போ எனக்கு வந்து ஒரு சார் வந்து பாண்டுரங்கன் அப்படின்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு வீட்டில் டியூஷன் எடுக்க ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்தாங்க அப்பா. அந்த காலத்தில் ஒரு சின்ன பேமெண்ட் தான், 450 ரூபா 500 ரூபா கொடுத்துருப்பாங்க, இல்லை 1000 ரூபா கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல மாதம். அப்போ வந்து அவரோட ஸ்டூடெண்ட்டு நான்னொன்னே இவனுங்கெல்லாம் பயம் வந்துருச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை பண்ணாமல் ஓரளவுக்கு நல்லதாக நடத்துனாங்க, நல்லபடியாக என்ன நடத்துனாங்க. அது போயிட்டு இருந்துச்சு. 9th ஸ்டாண்டர்ட் போகிறேன். ஃபஸ்ட்டு டேயே வந்து மயங்கி விழுந்துட்டேன். நல்லா மயங்கி விழுந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் இல்லை 8th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட் போகும்போது மயங்கி விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். 7th ஸ்டாண்டர்ட் தான் அங்கே படித்த ஞாபகம் இருக்குது, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. 7th 8th தெரியல, 9th நினைக்கிறேன். மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் போய் பார்த்தா கால் ஆப்ரேஷன் பண்ணால் தான் எடுக்கணும், இல்லாட்டி உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. அப்புறம் கால் ஆப்ரேஷன் நல்லா ஆயிடுச்சு. கால் ஆப்ரேஷன் டெய்லிலாம் குறிச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்குலாம் தெரியாது. அப்பா வந்து கப்பலில் இருந்தாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி கால் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆம்பிடியூட்டட் பிலோ நீ லெஃப்ட் லெக் ஆம்பிடியூட்டட்னு வந்துச்சு. பிலோ நீனா ஒரு இன்ச்சு இருக்கும், அப்படி ஒரு 1.25 இன்ச்சு இருக்கும். ஒரு ஜான்னு சொல்லுவாங்களே, கையை வச்சுட்டு முழங்கையும் ஒரு ஜான் அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அது உயிர் போகிற அளவுக்கு வலி. கிட்ட 10லேருந்து 20 நாள் வலி. ஏன்னா உடம்புல இருக்க ஒரு பாகம் போயிடுச்சுன்னா அது எப்படி இருக்கும், அது ஒரு சிண்ட்ரோம். அது இருக்க மாதிரியே தோணும், கால் இருக்க மாதிரியே தோணும், நடக்கும்போது இருக்க மாதிரியே தோணும். அது ஒரு சிண்ட்ரோம் வந்துருச்சு எனக்கு. காலை திடீர்னு காலை கீழே வைக்கும்போது அப்போ தான் கால் இல்லைன்றதே தெரிய வரும். இந்த மாதிரி இனி கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 10-20 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி 10 மினிட்ஸ் ஆக போகுது. 9 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அங்கேயே படித்து ப்ரைவேட்டாக வந்து 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன். 9th 10th பப்ளிக் கிடையாது, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். 9th கிடையாது, 10th மட்டும் பப்ளிக்கில் எழுதி. இந்த +1 +2 கிடையாது.
அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளூரில் சிஎம்சின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனாங்க. அங்கே செயற்கை கால் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, செயற்கை கால் போடலாம் அப்படின்னு போயிட்டு செயற்கை கால் போட்டு அதை வந்து நடக்க ஆரம்பித்தோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அங்கங்கே பின்னாடி சைடு லெஃப்ட் லெக்கில் பிலோவில் தினம் ஆம்பிடியூட் பண்ண இடத்துக்கு பின்னாடி வந்து புண்ணு வந்துடும். ஏன்னா ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும்ல, அது எந்தெந்த இடத்துலலாம் புண்ணு வருதோ அந்த ப்ரெஷர் பாயிண்ட்லாம் நீக்கி கரெக்டாக அந்த முட்டிக்கு கீழே அது போய் செட் ஆகி முட்டியில் தான் நடக்கணும். முட்டி உட்கார்ற மாதிரி செட் பண்ணுறதுக்கே வந்து 1 வருஷம் கிட்ட ஆகிடுச்சு. எடுத்த 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் அதை நடந்து போயிட்டு பண்ணோம். இதுக்கு நடுவில் வந்து இந்த போன்லாம் வீக்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து நான் 5வது படிக்கும்போது போனில் ரைட் சைடு லெக்கு, லெஃப்ட் சைடு லெக் தான் ஆப்டிடியூட் பண்ணி எடுத்தாங்க. ரைட் சைடு லெக்கில் தொடையில் இருக்க எலும்பு 2ஆக உடஞ்சிச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10th நினைக்கிறேன், அந்த டைமில் வந்து தொடரில் 5th ஸ்டாண்டர்டில் தொடர் இருக்கும்போது 10th ஸ்டாண்டர்டாக நான் பரீட்சைக்கு எழுதிட்டு இருக்கும்போது அந்த ரைட்டு முட்டிக்கு கீழே இருக்க எலும்பு 2ஆக உடஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு மேலே இருந்தது உடஞ்சி, அப்புறம் கீழே இருந்தது உடஞ்சி. என்னடா அது, இந்த எலும்பு உடஞ்சிச்சு, அதையும் சரி பண்ணியாச்சு. அதையும் சரி பண்ணி ஹாஸ்பிட்டலில் போட்டு கொண்டாந்து வீட்டில் போடுவாங்க. தான் என்னோடய வேலையாக இருந்துச்சு. 5வது படிக்கும்போதும் இது நடந்துச்சு, 10வது படிக்கும்போதும் இது நடந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு வழியாக செட்டில் ஆகி அதுக்கப்புறம் வெளியில் போய் அந்த உடஞ்ச கால்லாம் சரி பண்ணி அப்புறம் பிளேட் வச்சது பொங்கி வந்து அந்த பிளேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நார்மல் காலில் வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஜாப் போய் எல்லாம் கிடச்சிச்சு. அப்புறம் திடீர்னு சொல்லிட்டு ஜாப் போகும்போது லெஃப்ட் லெக்கில் புண்ணு வந்துடும், ரைட் லெக்கில் புண்ணு வந்துடும். இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. லெஃப்ட் லெக்கில் காலில் புண்ணு வந்து ஜுரம் வந்து அது ஒரு 3 நாள் வீட்டிலையே இருந்து ஒரு 3 மாதம் வீட்டில் இருந்து 1.5 மாதம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு ரொம்ப நாள் ரெஸ்ட்டில் இருக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இதில் எங்கள் அப்பாவோட பிலீவ் என்னென்னா, நான் ஒரு வண்டி வாங்கியிருந்தேன். ஒரு சில சமயம் எங்கள் அப்பாவே வந்து கேட்பாங்க, என்னமோ காலே கிடச்ச மாதிரி இவன் நடக்கிறான் அப்படின்னு. காலே இல்லாத போது காலே கிடச்ச மாதிரி இவன் நடக்கிறான்னு சொல்லிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து வருத்தப்படுவாங்க. காலே கிடச்ச மாதிரிலாம் நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க விட்டுட்டாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி விட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து இதை தான் படிக்கணும், அதை தான் படிக்கணும் அப்படின்லாம் என்னை கட்டாயப்படுத்தலை யாருமே. ஹெல்த் ரீசன்னால் வந்து அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு என்ன பிடிச்சிச்சோ அதை நான் படிப்பேன் அப்படின்னு தோணுச்சு. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் போய் இந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் இந்த 10 விரலில் வந்து 4-5 விரல் நல்லா இருக்குது, எனக்கு கம்ப்யூட்டர் சேருங்க அப்படின்னாங்க. அப்போ 1997 வந்து ஜோதி அப்படின்னு சொல்லி ஜீவன் ஜோதி அப்படின்னு ஒரு அகாடமி எங்கே இருக்குன்னா எக்மோரில் இருக்குது. இப்போ கூட இருக்குது, இன்னமும் இருக்குது. ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன், எக்ஸலண்ட்டான ஒரு இடம், அருமையான இடம். அதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிடச்சாங்க. அது மூலமாக நான் யாருன்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட்டு டைம் ஐம் எ டெவலப்பர்னு நான் ஐடென்டிஃபை பண்ணது, அர்ஜுன் ஸ்ரீதர் ஒரு டெவலப்பர்னு ஐடென்டிஃபை பண்ணது அன்றைக்கி தான். ஆனால் நிறைய பேர் டெவலப்பர்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்கெல்லாம் டெவலப்பராக ஆகலை. ஒரு பையன் வந்து இந்நேரம் அந்த பையன் டெவலப்பர் ஆகியிருந்தான்னா அவனுக்கு வந்து சேல்ரியே வந்து குறைஞ்சது மந்த்லியே வந்து 5 to 6 lakh ஏர்ன் பண்ணியிருப்பான். அவன் வந்து நல்ல டெவலப்பர், சரவணகுமார் அப்படின்னு. ஆனால் அவன் ஜிஎஸ்டிக்கு போயிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு சேஃபரான ஒரு கவர்மெண்ட் ஜாபில் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு பெருசாக டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்லாம் வரல. அது மாதிரி பாக்யரதின்னு ஒரு பொண்ணு, அதுவும் நல்ல டெவலப்மெண்ட், செம்ம டெவலப்மெண்ட் பண்ணும். ஆனால் அதுவும் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு சாதாரணமான ஒர்க்கு போய் ஜாப் ஒர்க்கு போய் அது ஸ்பெஷலாக வந்து அந்த டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து பாக்ட்ரோவில் சூப்பராக டெவலப் பண்ணும், அட்டகாசமாக டெவலப் பண்ணும். அது மாதிரி சுஜான்னு ஒரு பொண்ணு, அதுவும் சூப்பராக டெவலப் பண்ணும். நல்ல நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குது, அதுக்கு அவ்வளோ ஸ்கில் இருக்குது. அது மாதிரி பாக்யரதி, சுஜாலாம் வந்து எண்ணிக்கவே முடியாது, அந்தளவுக்கு செம்ம டேலண்ட் இவங்கெல்லாம். இது மாதிரி சரவணகுமாரும் வந்து டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸலண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு, ஆனால் அவன்லாம் வரல. இதில் யாருக்கு வந்து தலையில் விதி எழுதியிருக்குன்ற மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான் வருவாங்க போல்.
அந்த இடத்துல வந்து நான் வீல் சேர் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா அப்போ வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு லெக்கில் வந்து புண்ணு வந்துடும். அப்போ ஏன்னா நடந்தாலே வந்து ப்ரெஷர் எந்த இடத்துல வருது, எந்த இடத்துல வரல அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ லெஃப்ட் சைடில் புண்ணு, அந்த புண்ணு ஆறுற வரலாம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் போட்டு வரலான்னு பார்த்தா திருப்பியும் புண்ணு வந்துடும். எப்போல்லாம் கால் போடுறோமோ அப்போல்லாம் அப்போ போய் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை மாற்றிட்டு வந்து போகிறதுக்கே ஒரு வருஷம் தீண்டு போச்சு. அதுக்குள்ளே நான் ஆனால் ஒரு எக்ஸலண்ட்டான ஃபெசிலிட்டி என்னென்னா, இந்த இடத்துல ஜீவன் ஜோதி இக்ஸான்னு சொல்லுவாங்க, ICSA இன்டர் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர் சர்ச் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. ICSAன்னு சர்வீஸ் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. அசோசியேஷன் இன்டர் சர்ச் இன்டர் சர்ச் சர்வீஸ் அசோசியேஷன் ICSA இதுதான் ஆக்சுவலாக கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கான ஒரு மையம். ஆனால் அவங்க கொடுத்த சேவைன்னு இருக்குல்ல, தாராளமாக கிறிஸ்டியனாக மாறலான்னு தோன்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க சேவை. எக்ஸலண்ட்டு. ஒருத்தங்களை எப்படி வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும்னு. ஆனால் அந்த ICSAல அந்த பாடம்லாம் எனக்கு கொடுக்கலன்னு வைங்களேன், நான் இன்றைக்கி வந்து காக்னிசன்ட்லேருந்து டெக்னாலஜி ஆர்கிடெக்ட்னு வெளில வந்திருக்க மாட்டேன். அவ்வளோ பெரிய பொசிஷன்லேருந்து வெளில வந்திருக்க மாட்டோம். மாதம் 2.5 லட்ச ரூபா சம்பளம், இங்கே ஃபாரின் போனால் மாதம் 8 லட்ச ரூபா சம்பளம். இந்த மாதிரிலாம் வந்து இந்தியாவிலேருந்தே இவ்வளோ தான் கிடைக்கும், ஃபாரின்லேருந்து இவ்வளோ கிடைக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் எனக்கு வந்திருக்காது. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுத்துச்சு. அங்கே ஃபுல் வந்து எனக்கு வீல் சேர் தான். அந்த 1 இயர் ஃபுல்லாக நான் வீல் சேர் இல்லாத டேஸ்ன்னு பார்க்க போனீங்கன்னா 10 டேஸ் தான் இருக்கும், 10 to 15 டேஸ் இருக்கும் வீல் சேர் இல்லாத. எல்லா கிளாஸும் வீல் சேரில் தான் அட்டன் பண்ணுவேன். எந்த கிளாஸாக இருந்தாலும் வீல் சேரில் தான் வீல் சேரில் போவேன், கிளாஸில் அட்டன் பண்ணுவேன், வீல் சேரில் போவேன். போர்டிங் அண்ட் லாட்ஜ் கீழே வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, அங்கேயே சாப்பிட்டுட்டு வீல் சேர்லேயே போயிட்டு வீல் சேர்லேயே தூங்குறது. அங்கே துவைக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு இல்லை, பேமெண்ட் கொடுத்து துவைக்கவும் முடியாது. அப்போ நம்ம தான் கொடுத்து துவைக்கணும். அப்போ நம்மளே துவைக்கிறது இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அப்போ துவைக்கும்போது சோப்பு முன்னாடிலாம் வந்து துவைக்கிறதுக்கு சாதா சோப்பு யூஸ் பண்ணுவேன், அதான் ட்ரிங்க் சோப்பு. அது என்ன பண்ணுன்னா கைகளுக்குள்ளே இருக்க அந்த அந்த புண்ணு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போயிட்டு செப்டிக் ஆகிடும் கை. உடனே கை வீங்கி போயிடும். கையில் உடனே பிளாஸ்டர் போட்டுட்டு வரணும். எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சுட்டுரும். நம்மளும் எதுவும் சும்மா இருக்க மாட்டோம், எதையாச்சும் ஒன்று பண்ணும்போது சுட்டுருவோம். சூடான ஏதாச்சும் ஒன்று காப்பி கையில் பிடிச்சா கூட சுட்டுருவோம். உடனே அதில் போட்டு பிளாஸ்டர் போட்டுக்கிட்டே இருப்பேன். எப்போ நான் இப்போ கூட சுட்டுச்சு 2 வாரம் முன்னாடி சுட்டுச்சு. அது எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தால் தான் கையை எடுத்துருப்போமே, சூடு வந்திருக்காது, ஃபீல் தான் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சுட்டுச்சுன்னா அது கொப்பளமாகி ஓட்டையாக இது வழியால் செப்டிக் ஆயிடுச்சுன்னா அது எலும்பு வரலாம் போய் தாக்கி எலும்பே கீழே விழுந்துடும். எலும்பு கீழே விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு எலும்பு காலி. இதுதான் வந்து ப்ரொசீஜராக நடக்கிறது. அப்படி தான் வந்து ஒரு விரலையாக இருக்கும், முனையில் இருக்க எலும்பு போயிடும். ஃபஸ்ட்டு எலும்பு போணுச்சுனாலே நெகம் போயிடும்னு அர்த்தம். ஏன்னா மொட்டையாயிடும் அந்த கை. இப்படி தான் வந்து எனக்கு இருந்துச்சு. எல்லோரும் இதை என்ன பண்ணாங்கன்னா பார்த்துட்டு இது ஒரு தொழில்நோயாக இருக்கும்னு அசிங்கப்படுத்தினவங்க தான் இருக்காங்க. இதில் வந்து மேலே பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா, மேலே உட்காந்துட்டு பார்க்குறவங்க வந்து பாவமாக பார்க்குறவங்களும் இருக்காங்க, விரக்தியாக இவன்லாம் எதுக்கு இங்கே வர்றான்னு பார்க்குறவங்களும் இருக்காங்க, அந்த மாதிரி ஏளனமாக பார்க்குறவங்களும் இருக்காங்க. மொடவனுக்கு கொம்புத்தேன் ஆசையா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நிறையா பேரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அசிங்கமான வார்த்தை, கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் கேட்டு ஓகே. அப்போல்லாம் நிறைய டைம் நம்ம ஏன்டா உயிரோடு இருக்கோம்னா யோசனை வரும். ஆனால் வந்து ஒரு விஷயம் இருக்குது, நம்மளை நம்பி நம்ம அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம், நிறைய சாதிக்கணும். உடம்புன்றது ஒரு விஷயம் கிடையாது. இங்கே மக்கள் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதுவே வந்து நான் சிங்கப்பூர், லண்டன் இங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணும்போது, மலேசியாவிலலாம் ஒர்க் பண்ணும்போது இந்த விஷயம் எனக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக தான் பார்த்தாங்க, ஒரு மனிதத்தன்மையோட ஒரு மனிதனை தான் பார்த்தாங்க. வேறு வந்து ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ அவமானப்படுத்துகிற மாதிரியோ அப்படிலாம் எதுவும் பார்க்கல. அப்படின்னும்போது எனக்கு இந்த ஊரை விட அந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிங்கப்பூர்லேயோ இல்லை லண்டன்லேயோ இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் போகலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க அசிங்கப்படுத்தலைல்ல. அசிங்கப்படுத்தினா யாராச்சும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி டிசேபிள் பர்சன், ஃபிசிக்கலி சேலஞ்சு நீங்கள் எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் வச்சுட்டு இருக்கிறது ஸ்பெஷல் சிட்டிசன்.
ஸ்பெஷல். நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் வைக்கும்போது நான் ஏன் ஸ்பெஷல் சிட்டிசன் வைக்கக்கூடாதுன்னு ஐ ரெக்கமெண்ட் அட்ஸ் ஏ ஸ்பெஷல் சிட்டிசன் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ நன்றி, வணக்கம். 20வது செகண்ட் முடிஞ்சிச்சு. திருப்பி அடுத்த எபிசோடில் பார்ப்போம்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர். இதே போல் அடுத்த எபிசோடில் நம்ம ஹெல்த்தை பற்றி, என்னோடய ஹெல்த்தை பற்றி பாருங்கள். நன்றி.